நாகையில் இபிஎஸ் அணியினர் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பிதழில் முன்னாள் அமைச்சரின் பெயர் இடம்பெறாததால் அவரது ஆதரவாளர்கள் மோதலில் ஈடுபட்டனர். அம்மாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இபிஎஸ் அணி சார்பில் நேற்று நாகை அவுரித்திடலில் நடைபெற்றது. நாகை நகர கழகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பிதழில் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயபால் பெயர் இடம்பெறாததால் அவரது ஆதரவாளர்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாகவே தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் திரு பத்ரி நாராயணன் தலைமையிலான போலீசார் திரு ஜெயபால் ஆதரவாளர்கள் 15 பேரை கைது செய்தனர். திரு OS மணியன் ஆதரவாளர்களும் திரு ஜெயபால் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் உண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த அமைச்சர் திரு OS மணியன் திரைப்படத்தில் வரும் வடிவேலுவின் பேக்கரி காமெடி வசனத்தை அநாகரிகமான வார்த்தைகளால் பேசியது அங்கிருந்த பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. சினிமாவில் ஒரு ஜோக்கு உண்டு. வடிவேலு சொல்லுவாரு, வடிவேல்கிட்ட ஒருத்தன் கேட்பான், ஏன்னா பேக்கரி நீ எப்படி நான் வாங்கினேன்பா, வெளிப்படையா கேட்பான். நான் அந்த மாதிரி யாரையும் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி சினிமாவில் சொல்லியிருக்கிற ஒரு ஜோக்கு. இவர் பேசலாமா அடிமை கட்சி அதிமுகன்னு? நீ யாரை அனுப்பி டெல்லியில் போய் ராகுல் காந்தி கிட்ட பேச வச்சு அந்த பேச்சுகளை நீ கூட்டணி பேசி முடிச்சு எழுதிக்கிட்டு வர, அக்ரிமெண்ட் போடுற, இப்ப யார் அடிமை கட்சி? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற எடப்பாடி OPS அணியின் பொதுக்கூட்டத்திற்கு ஆள் சேர்க்க நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி பெண்கள் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் கூட்டத்தில் 4 பேருக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு சென்றுவிட்டனர். இதனால் ஏமாற்றமடைந்த பெண்கள் மேடை மீது ஏறி தகராறில் ஈடுபட்டதால் அங்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கண்டிப்பாக நலத்திட்ட உதவிகள் கண்டிப்பாக வழங்கப்படும். அந்தந்த ஊர் கிளைச்சலாளர்களிடம் ஒப்படைக்கப்படும். அது உங்கள் இடத்தில் வழங்கப்படும். அந்தந்த கிராமத்திற்கு இளைஞர்கள் அனைவரும் பெற்று செல்லுமாறு